ஒரு சில பேருக்கு நாம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்குது. ஆனா, என்ன பேசுறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் அவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்றேன். அதாவது நீங்க மத்தவங்க கிட்ட என்னென்னலாம் பேசுறீங்களோ, இல்ல உங்களுக்குள்ளே நீங்க என்னென்னலாம் பேசுறீங்களோ, ஒண்ணுமே இல்ல. சிம்பிளா நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள என்ன பேசுறீங்களோ அது அப்படியே நடந்துரும். அதாவது நீங்க இப்போ சாப்பிட்டு முடிக்கிறீங்க. இப்போ நம்ம கிளம்பலாமா? இல்ல மழை வர மாரி இருக்கு. மழை வந்துருமா? அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டக்குனு அந்த மழை வந்துரும். இப்போ வந்து நீங்க யாராவது பணம் குடுக்கணும். அந்த பையன் பணம் குடுப்பானா? இல்லையா? இன்னைக்கு கேட்கலாமா? இன்னைக்கு கேட்டா பணம் குடுக்கலன்னா என்ன பண்றது? நமக்கு ஏதாவது சண்டை வந்துருமா? பிரச்சனை வருமா? அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோயேன். உடனே அது அப்படியே நடந்துரும். இது மட்டும் இல்ல. நீங்க ஜஸ்ட் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு படத்தோட காமெடி சீன் பர்டிகுலரா அந்த படத்துல அந்த காமெடியில ஒரு நபர் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. திடீர்னு அந்த காட்சி அந்த ஈவெண்ட் அந்த சீன் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு மைண்ட்ல வருது, அடிக்கடி வருது அப்படின்னா இமிடியட்டா 2-3 நாளையிலேயே நீங்க அந்த காமெடி சீனை பார்த்துருவீங்க. இந்த மாதிரி நாம சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்க யாரையாவது பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, இல்ல ஒரு பர்சனை பத்தி அடிக்கடி உங்களுக்கு நினப்பு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த பர்சன் வந்துட்டு வித்தின் 1 வீக்ல உங்களுக்கு உங்க முன்னாடி வருவாங்க. நீங்க அவங்கள பார்ப்பீங்க. சரியா? இப்போ ரொம்ப நாளா நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட பேசி பழகுன, அவங்க இப்போ என் கான்டாக்டே இல்ல. அவங்க கிட்ட பேசினா பரவாயில்ல அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோயேன். அவங்கள பத்தி அதிகமா நீங்க நினைச்சு பார்க்குறீங்க. அவங்க கூட பழகுனது, பேசுனது, இதுக்கு முன்னாடி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, இது எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் நினைச்சு பார்க்குறீங்க. அதாவது நாம இந்த தாட்டை உருவாக்கி அவங்கள பத்தி நினைக்கணுமே அப்படின்னு அந்த தாட்டை உருவாக்கி நினைக்கல. ஜஸ்ட் அவங்களோட நினைப்பு வந்துச்சு. அவங்க கிட்ட அதாவது பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டா ஆட்டோமேட்டிக்கா மனசுல தோணுது அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ரெகுலரா அது வருது அப்படின்னா இமீடியட்டா நீங்க அவங்கள பார்ப்பீங்க. இது வந்து 2-3 நாளையில நடக்கும், இல்ல 1 வாரத்துல நடக்கும், இல்லைன்னா 1 மாசத்துலயே வந்துட்டு நடந்துரும். சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. முக்கியமா நாம என்ன பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நாம என்ன பேசினாலும் சரி அது அப்படியே வந்து நடந்துரும். அதனாலதான் நிறைய பேர் வந்து நல்லதையே பேசு, நல்ல மாதிரி பேசு அப்படிம்பாங்க. அதாவது அபசகுனமா பேசாத, நெகட்டிவா பேசாத அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது நடக்காம போயிருமா? நடக்காம போயிட்டா என்ன பண்றது? நாளைக்கு பண்ணிக்கலாமா? இன்னைக்கு பண்ணணுமா? தேவையா இது? இந்த மாதிரி அபசகமா பேசுறது, நெகட்டிவா பேசுறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு. ஆனா இதுக்கு பவர் இருக்கு. வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அந்த அர்த்தம் வந்து அது வந்து நடக்கும் தானே. அதாவது உண்மையிலேயே நீங்க வந்துட்டு நீங்க இது நாள் வரைக்கும் நாம எப்படி மற்றவங்க கிட்ட பேசுறோம், உங்களோட நிலைமைய மற்றவங்க கிட்ட எப்படி சொல்றோம், எப்படி டிஸ்கிரைப் பண்றோம். என்னோட நிலைமை இப்படி இருக்கு, மோசமா இருக்கு, வேலை இல்லை, பணம் இல்லை, ரிலேஷன்ஷிப் இல்லை, எனக்கு வந்து பிடிக்கல, லைஃப் பிடிக்கல, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பிடிக்கல, இந்த மாதிரி நிறைய வந்துட்டு கம்ப்ளைண்ட் இருக்கும். அது எல்லாத்தையும் மற்றவங்ககிட்ட நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க. அதை வந்துட்டு நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு ஞாபகப்படுத்தி பாருங்கள். இன்னைக்கு வந்து நம்ம அதிகமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் இந்த மாதிரி பேசினதும் காரணம் இல்லை, இப்போ கரண்ட்டாக நீங்கள் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கலாம். சரியா? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். நிறைய பேர் வந்துட்டு வாழ்க்கையில வந்து சஃபர் ஆகிறதுக்கு இதுதான் பெரிய காரணமா இருக்கும். என்னங்க, நம்ம பேசுனா அதை வந்து நடந்துருமா? நம்ம பேசுறதுனால இல்லாம பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு, அது உங்களுக்குள்ள நீங்க பேசுறதுனால பிரச்சனை வருமா நீங்க கேட்கலாம். ஆனா இது ஒரு சின்ன விஷயம்தான். ஆனா இதுதான் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது நீங்க மற்றவங்க கிட்ட என்ன டிஸ்கஸ் பண்றீங்களோ, உங்களுக்குள்ள என்ன டிஸ்கஸ் பண்றீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அப்படியே நடந்துருது. சரியா?
இந்த மாதிரி அதுக்கு தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்கள் ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒரு சாங்கு, நீங்கள் ஏதோ ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே பார்ப்பீங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு படத்தில் இருக்கக்கூடிய காமெடி சீனை நீங்கள் வந்துட்டு பார்க்கணும், பர்டிகுலராக ஒரு பர்சனோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா அதையே வந்து பார்த்துருவீங்க. சாங் எங்கேயோ வந்து கேட்டுட்ருக்கோம் சரியா, அந்த சாங்கை வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஹம்மிங் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அந்த சாங்கோட ரிலிக்ஸ் கூட தெரியாது, ஆனால் அது மியூசிக் பிடிச்சிருக்கும், ஹம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் வந்து ஒரு 2-3 நாளையிலேயே வந்து அந்த சாங்கு நீங்கள் டைரெக்டாக கிளியராக லிசன் பண்ணி கேட்பீங்க. இல்லைனா டிவிலேயோ ஏதோ ஒரு ஸ்டேட்டஸோ ஃபோனில் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு இதில் வந்துட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்த மாதிரி நிறையா வந்துட்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி வந்து நம்மளை இயக்கிட்டு தான் இருக்குது. இது எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கூட தெரியாது, நமக்கு புரியாது. ஆனால் நமக்கு இது நடந்துகிட்டு தான் இருக்குது. இதை வச்சு நம்ம லைஃபுக்கு எப்படி ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வருது, இதை வச்சு நம்ம லைஃப்பை எப்படி வந்து ஒரு ஹாப்பியாக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம பாசிட்டிவாக நினச்சோம் அப்படின்னா பாசிட்டிவாக நடக்குது, நல்லது நினச்சோம் அப்படின்னா சந்தோஷமான விஷயங்கள் நமக்கு நடக்குது, மோசமான நிகழ்வுகள் நினைக்கும் போது மோசமான கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ எப்படி நினைக்கணும் அப்படின்னு உங்களுக்கே புரிய வந்திருக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்ததுனால. சரிங்களா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.